மூடும் அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. மாவீரன் அலெக்சாண்டரின் அரண்மனையில் மிக பிரசித்தி பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தான். அவன் சக்கரவர்த்தியின் மேல் அளவில்லா அன்பு கொண்டிருந்தான். அவன் பல ஆண்டுகள் முயற்சித்து சக்கரவர்த்தியின் ஓவியம் ஒன்றை வரைந்தான். சக்கரவர்த்தியின் முகத்தில் காயத்தினால் ஏற்பட்ட ஒரு தழும்பு அந்த படத்தின் அழகை சற்று குறைத்தது. எனவே அவன் மீண்டும் இரவும் பகலுமாய் பாடுபட்டு அந்த தழும்பு தெரியாமல் இருக்க, சக்கரவர்த்தி தன் கையை கன்னத்தில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல மாற்றி மிக அழகாக வரைந்து முடித்தான். அலெக்சாண்டர் அந்த படத்தின் அழகை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார். தன் கன்னத்தில் இருந்த தழும்பு படத்தில் காணாதது பற்றி கேட்டபோது அந்த ஓவியன், ராஜாவே, அதை என் அன்பு மூடி போட்டுவிட்டது என்று பதிலளித்தான். ஆம், அன்பான திரளான தழும்புகளையும் பாவங்களையும் மூடிவிடும். ஆனால் அன்பற்றவர்களோ எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் இருப்பார்கள். உங்கள் உள்ளத்தை கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பி விடுங்கள். அவருடைய அன்பு துரோகிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தெய்வீக அன்பு அல்லவா? வேதம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. 1 கொரிந்தியர் 13:4. எப்பொழுதாயிலும் உங்களுடைய உள்ளத்தில் மற்றவர்களை குறித்து கசப்பும் வைராக்கியமும் வருவதை உணரும்போது நீங்கள் அன்பிலே தாழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதெல்லாம் தனியாக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடிச் சென்று, ஆண்டவரே, உம்முடைய அன்பை இன்னும் என்னுடைய உள்ளத்தில் ஊற்றியருளும், எனக்கு தீங்கிழைத்தவர்களையும் நேசிக்கத்தக்கதான உள்ளத்தை தாரும் என்று கேட்டு மன்றாடுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மத்தேயு 5:44-45. கல்வாரி அன்பினால் நாம் நிரம்பியிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்மால் நடந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரி அதுதான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக அவர் ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34 என்று சொல்லி விண்ணப்பம் செய்தார். தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் ஒரு போதும் பெரிதுபடுத்தாதிருங்கள். உங்கள் குடும்பத்தை தெய்வீக அன்பு ஆளுகை செய்யட்டும். நினைவிற்கு, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2:5.